ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமதுஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இன்றைக்கி 5 முழு முட்டையை எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு 1 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியை நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பெப்பர் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மசாலா வெந்து வரட்டும். அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்பவும் கிளறி விட வேண்டாம். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாவே போதும். அந்த மசாலா முட்டையில் இறங்குற அளவுக்கு லைட்டாக வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். அப்போ தான் முட்டையில் மசாலா நல்லா இறங்கும். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுறலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, முட்டை மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரச சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பர் சைடிஷ்ஷாக இருக்கும். பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.